அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 21வது அத்தியாயம் 21வது வசனம் 3வது அத்தியாயம் பாருங்கள். இன்னல்லதீன யக்ஃபுரூன நிராகரிக்கிறார்கள். எவர்கள் நிச்சயமாக நிராகரிக்கிறார்கள். பி ஆயாத்தில்லாஹி, பி ஆயாத்னா வசனங்களை. யாருடைய வசனங்களை? அல்லாஹுடைய வசனங்களை. வயக்துலூன நபியீன, வயக்துலூன நபியீன, இன்னும் கொலை செய்கிறார்கள். யக்துலூன கொலை செய்கிறார்கள். நபியீன நபிமார்களை. பிகைரி ஹக்கின், ஹக்குனா உண்மை, நியாயம், அந்த மாதிரி. அப்போ பிகைரின்னா நியாயம் இல்லாமல், பிகைரின்னா நியாயம் இல்லாமல், பிகைரி ஹக்கு அப்படின்னா நியாயம் இல்லாமல். வயக்துலூன இன்னும் கொலை செய்கிறார்கள். அல்லதீன யஅமுரூன எவர்கள் ஏவுகிறார்கள். யஅமுரூன ஏவுகிறார்கள். பில்கிஸ்தி மினன்னாசி, பில்கிஸ்தி மினன்னாசி. பில்கிஸ்த், கிஸ்துனா நீதம், அதாவது சரியான முறை, நீதமாக நடந்துக்கோங்க சொல்லுவோம் இல்லையா, நீதத்தை. மினன்னாஸ் மக்களில். ஃபபஷிர்ஹும் அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. பி அதாபின் அலீம் வேதனை கொண்டு துன்புறுத்தக்கூடியது. அதாப்னா வேதனை, அலீம்னா துன்புறுத்தக்கூடியது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை, நல்ல ஒழுக்கமான அறிவுரைகளை. ஸோ அல்லாஹ் எதுக்கு சட்டத்திட்டம் கொடுக்குறான் அப்படின்னா, ஒழுக்கமாக நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒழுக்கமுள்ள அறிவுரைகளை ஏற்க மறுத்து இறை தூதர்களை அநியாயமாக கொலை செய்கிறாங்களோ, இன்னும் மனிதர்களை நீதியை கைக்கொள்ளுமாறு ஏவியவர்களை, இறை தூதர்களையும் கொலை செய்கிறாங்க. இன்னும் சரியாக நடந்துக்கோங்க, கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடங்க, இல்லை மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னா சொல்லி சரியான முறையில் நடங்கன்னு சொல்கிற மனிதர்களையும் கொலை செய்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், துன்புறுத்தும் வேதனை இருக்குது அப்படின்னு நற்செய்தி சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் எவ்வளோ ஒரு மென்மையாக ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொல்லுங்க நீ பண்ணுற வரைக்கும் பண்ணு, என்னதான் இருந்தாலும் உனக்கு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு ஆப்போசிட்டாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அல்லாஹு தாலா இங்கே தெளிவாக சொல்கிறான், யாருக்கு இந்த மாதிரியான துன்புறுத்தும் வேதனை இருக்குன்னா, இறைவன் சொன்ன சட்டத்திட்டங்களை, இறைவன் சொன்ன அறிவுரைகளை மறுத்து, இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவுரைகளையும் சட்டத்திட்டங்களையும் பார்க்குறோம். அப்படி உள்ள சட்டத்திட்டங்களை மறுத்து இறை தூதர்களை அநியாயமாக கொலை செய்கிறாங்க. இன்னும் மனிதர்களுக்குள்ளேயே சரியாக நடந்துக்கோங்கன்னு சொல்கிறவங்களையும் கொலை செய்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு அப்படின்னு நற்செய்தி சொல்கிறான். நமக்கும் இன்றைக்கி அதே தான். நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்ச சில உண்மையான விஷயங்களை நியாயமாக செய்யுங்க அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. இது நம்ம அந்தளவுக்கு பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல. அதே ரொம்ப நிறைய இதிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு தப்பான விஷயத்தை எடுத்து சொல்கிற ரிப்போர்ட்டர்ஸை கொலை பண்ணுறது. இன்னும் நம்ம இதெல்லாம் அதிகமாக மீடியாவில் பார்க்குறோம். யூடியூபாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து தான் நம்ம வரோம். அப்படிங்கிறப்போ அதிலெல்லாம் நடக்கிறது ரியல் டைம்லையும் நடக்குது தான். ஸோ சரியாக நடந்துக்கோங்க. அடுத்த மனுஷங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை
ஏறி மிதித்து மேலே வரக்கூடாது, 2 பேரும் சமந்தான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இன்றைக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு கொடுமையான நிலை தான் இருக்குது. கொலை கூட செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க, கொலை செய்ய ஏவவும் செய்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்டவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு. அடுத்த ஆயத்து பாருங்கள். உலாஇகல்லதீன ஹபிதத் அமாலுஹும். ஹபிதத் அழிந்தன எவர்கள், அதாவது உலாஇகல்லதீன ஹபிதத் அழிந்தன, அமாலுஹும் இவர்களுடைய செயல்கள், ஃபித்துன்னியா இம்மையிலேயே இவங்களோட செயல்கள்லாம் அழிஞ்சிருது, வல் ஆஹிரத்தி இன்னும் மறுமையில், வமா இன்னும் இல்லை, லஹும் மின் நாசிரீன் நாசிரீன் உதவியாளர். அப்போது இவர்கள், அதாவது இந்த மாதிரி கொலை செஞ்சுக்கிட்டும் ஒருத்தவங்க ஏறி மிதிச்சிட்டும் நான் தான் பெரியவன் அப்படின்னு இங்கே யாரெல்லாம் உரிமை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய செயல்கள் எல்லாம் இம்மையிலேயே முடிஞ்சிருச்சு. அதாவது இம்மை மறுமை இரண்டிலும் வீணாகி விட்டுச்சு. ஸோ இப்படி கொடூரமாக இருக்கிறவங்க, ஒருத்தவங்களை மீறி ஒருத்தவங்களை செய்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுறவங்களுக்கு இம்மையிலேயே அவங்களுக்கு மரியாதை கிடைக்குமா? நம்ம என்ன தான் பயந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்காது. அதே சமயம் அவங்க எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும், எவ்வளோ அவங்களுக்கு எல்லா செல்வமும் கொடுக்கப்பட்டதாக நம்ம நினச்சாலும், உண்மையிலேயே அவங்க அதெல்லாம் அனுபவிக்கக்கூட முடியாத அளவுக்கு எல்லாம் அவங்கள ப்ராப்பராக தடுத்து வச்சுருப்பான். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம நல்லபடியாக இருக்கோம். அட்லீஸ்ட் நமக்கு வேண்டிய நேரத்தை சாப்பிட்டுட்டு நமக்கு கூட நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எல்லாம் பூர்த்தி செஞ்சு வச்சுருக்கான். இதே ரொம்ப அழிச்சாட்டியம் செய்தவர்களுடைய முன்னிலையில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய எல்லா இதுக்கும் அவங்க அப்பப்போவே அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னா, நம்மக்கிட்டையும் ஏதாவது பிழை இருக்குது, இங்கே ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம செய்த செயல்கள்னால தான் அதை அடி வாங்குகிறோம் அப்படிங்கிறத மனதார அக்செப்ட் பண்ணிக்கிடணும். எப்போ அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கான காரணத்தை தேடி நம்மளை நாம் சரி செய்ய இயலும். ஸோ இந்த மாதிரி அழிச்சாட்டியம் புரிந்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க நான் தான் எனக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும், நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே அவங்களுடைய செயல்கள் இம்மை மறுமை ரெண்டுலையும் வீணாகிடுச்சு. மேலும் இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. அலம் தர இலல்லதீன, அலம் தர நீர் கவனிக்கவில்லையா, இலல்லதீன ஊத்து நசீபன், நசீபன்னா ஒரு பகுதி, இலல்லதீன ஊத்து அப்படின்னா கொடுக்கப்பட்டவர்கள். நீர் கவனிக்கவில்லையா, மினல் கிதாப் வேதத்தில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா. மினல் கிதாப் யுது அவுன அழைக்கப்படுகிறார்கள், இலா கிதாபி வேதத்தின் பக்கம், அல்லாஹ்வின் லியஹ்கும அது தீர்ப்பளிப்பதற்கு, பைனஹும் அவர்களுக்கு மத்தியில், சும்ம யதவல்லா விலகி விடுகிறார்கள், ஃபரீகுன் ஒரு பிரிவினர், மின்ஹும் அவர்களில், வஹும் இன்னும் அவர்கள், முரிதூன் புறக்கணிப்பவர்கள். அப்போ வேதத்திலிருந்து சிறிதளவு ஒரு பகுதி அறிவு கொடுக்கப்பட்டோரின் நிலை என்னன்னு நீங்கள் பார்க்கலையா,
அவங்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்வோட வேதத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு அவங்கள கூப்பிடும்போது அவங்களில் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பி செல்கிறார்கள். எல்லா வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் தான், நம்மளும் சேர்ந்து தான், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், முஸ்லீம்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு. யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதம் கிடைச்சிருக்கோ, இது சரி, இது தப்பு, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நல்ல வளமை இருக்கும், நீங்கள் நீதமாக செயல்படலாம் இப்படின்னு அல்லாஹ் தாலா அவனுடைய புறத்துலேருந்து கொடுத்த வேதத்தை என்ன பண்ணுறாங்களாம், அந்த சமூகத்தினர் ஒரு பிரிவினர், எல்லாரும் இல்லை, ஆனால் ஒரு பிரிவினர் அதை புறக்கணித்து திரும்பி போகிறாங்க அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அதுக்கான காரணத்தையும் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க. தாலிக்க பி அன்னஹும் காலு, தாலிக்க இது, பி அன்னஹும் இது காரணம், இதோட காரணம் என்னன்னா பி அன்னஹும் நிச்சயமாக அவர்கள், காலு கூறினார்கள், லன் தமஸ்ஸனா, லன் தமஸ்ஸனா எங்களை அறவே தீண்டாது, அன்னாரு நரக நெருப்பு, அன்னாரு நரக நெருப்பு, இல்லா ஐயாமம் மஅதூதாத், இல்லா ஐயாமம் மஅதூதாத் அதாவது எண்ணப்பட்ட நாட்களை தவிர, ஒரு குறிப்பிட்ட நாட்களை தவிர இந்த நரக நெருப்பு எங்களை தீண்டவே தீண்டாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். வகர்ற இன்னும் ஏமாற்றி விட்டது, ஹும் ஃபீதீனிஹும் அவர்களை அவர்களுடைய மார்க்கத்தில், அம்மா ஃபீதீனிஹிம் மா கானு எது இருந்தார்கள், கானு இருந்தார்கள், எஃப் தரூன், எஃப் தரூன் பொய் கூறுவார்கள். இப்போ ஒரு பிரிவினர் புறக்கணிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்த பிறகும் இது சரி இது தப்புன்னு சொல்லி கொடுத்த பிறகும் அதை ஒரு பிரிவினர், இந்த குரான் படிக்கிறவங்க, வேதங்களை பைபிள், தௌராத் இதையெல்லாம் படிக்கிறவங்க படிச்சுட்டும் அதை புறக்கணிச்சிட்றாங்க. இதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது, நம்ம செய்கிறோம் இல்லையா, வட்டி வாங்காதீங்கன்னா அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது, வட்டி இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது, பெண்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னா இல்லை அதெல்லாம் முடியாது, என் இஷ்டத்தான் இருக்க முடியும், இன்னும் உறவினர்களுக்கு வழிபோக்கர்களுக்கெலாம் செலவு பண்ணுங்க அப்படின்னா இல்லை எல்லாத்தையுமே என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும், அதாவது என்னோட மனைவி என்னுடைய குழந்தைக்கு மட்டும், இல்லை என்னுடைய கணவன் என்னோட குழந்தைக்கு மட்டும் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன விஷயங்களை புறக்கணித்தது. ஸோ இப்படி அவங்க புறக்கணிக்கிறதன் காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்களாம், இந்த நரக நெருப்பு எங்களை கொஞ்ச நாள் தான் தீண்டும், அதுக்கப்புறம் நாங்கள் இந்த நரக நெருப்புலேருந்து விடுதலை பெற்றுவோம், இன்னும் தாமே இயற்றிக்கொண்ட கோட்பாடுகள் தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துகளில் உழல வைத்திருக்கின்றன. அதாவது இவங்க இப்படி சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு சில ஃபத்வாக்கள் கொடுத்துக்கிறது, யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்மளும் சில ஃபத்வாக்கள் சம்பந்தமே இல்லாமல் சில ஆட்கள் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்சதை ஃபத்வா மாதிரியே சொல்லிடுறாங்க. இருக்குல்ல, யதார்த்தத்தை பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பேசுனா அது அப்படியே எவ்வளோ அளவுக்கு திரித்து பேச முடியுமோ பேசிடுறது. அண்ட் அதை தாண்டி புத்தகம்ன்ற பேரில் இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே அப்படியே நம்பிடணும்னு இல்லை, குரானை தவிர. ஆனால் இந்த குரானையே நமக்கு புரிய மாட்டேங்குதில்ல. இப்போ குரானுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் நீங்கள் என்ன தராங்களோ அதைத்தான் நம்ம படிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ஏற்றாப்புல
அதையெல்லாம் மாற்றி அமைச்சுக்கிட்டது என்னாகுதான் இவங்கள பல தவறான கருத்துக்களில், ஏன்னா ஒரு ப்ராப்பர் மீனிங் புரியாததுனால நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து இதில் உழல வைக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரியான நடத்தைகளில் இல்லாமல் அல்லாஹ் தாலா உங்களையும் எங்களையும் பாதுகாப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபகைஃப இதா ஜமஅனாஹும், ஃபகைஃப எப்படி, இதா ஜமஅனாஹும் நாம் அவர்களை ஒன்று சேர்த்தால், லியௌமின் லா ஒரு நாளில், லா அறவே இல்லை, ரைப ரைபனா சந்தேகம், அந்த நாளில் ஒன்று சேர்க்கும்போது சந்தேகமே இல்லை, லா ரைப சந்தேகம் அறவே இல்லை, ஃபீஹி அதில், வ உஃபியத் இன்னும் முழுமையாக அளிக்கப்பட்டால், குல்லு நஃப்சின் எல்லா ஆத்மா, மா கசபத் எது அது செய்தது, வஹும் இன்னும் அவர்கள், லா யுதுலமூன் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த லா அதெல்லாம் எங்கே வருதோ அதெல்லாம் அப்படியே நடக்காது, நெகட்டிவான சென்டென்ஸாக இருக்கும். அதாவது எதிர்மறையான வார்த்தைகளாக இருக்கும். கவனமாக நீங்கள் ஓதும்போது அதெல்லாம் கவனிங்க. மா வந்துச்சுன்னா கொஷினாக வரும், எது. லா யுதுலமூன் அப்படின்னா லா வருது அப்படின்னா அந்த இடத்துல அது அப்படியே எதுலம்னா அநீதி, அந்த ஜுலும் பண்ணுறது, அந்த சேட்டை பண்ணுறது, இதெல்லாம் யதுலமூன். லா யுதுலமூன்னா அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அச்சம் இல்லாமல் அந்த ஒரு நாள் நிச்சயம் வரும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அந்த ஒரு நாளில் எல்லாரையும் நம்ம ஒன்று திரட்டுவோம். அங்கே அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும், அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் அவனவன் சம்பாதித்ததற்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லிக்கலாம், அந்த வேதம் கொடுத்து அதில் உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு திரித்து மறித்து நம்ம பேசிக்கிறலாம். ஒரு கூட்டத்தினர் அதை புறக்கணித்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு இதுவுமே இல்லாத அந்த ஒரு நாளில், அதாவது வரப்போகக்கூடிய அந்த கியாமத்து நாளில் உங்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுவோம். ஸோ அப்போ உங்களுடைய நிலை என்னவா இருக்கும், அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்ததற்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. அடுத்த ஆயத்தை பாருங்கள். குலில்லாஹும் மாலிகல் முல்கி துத்தில் முல்க, குலில்லாஹும் அல்லாஹ்வே கூறுவீராக, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வே மாலிக் உரிமையாளனே. ஸோ எந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் உரிமையாளனேன்னு சொல்கிறான். ஸோ அவன் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறுக்கிற மாதிரி இருந்தால் உங்களை கியாமத்தில் நான் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். அதாவது நம்மளை சொல்கிறான், மாலிக்க உரிமையாளனே, முல்கி ஆட்சிகளுக்கு எல்லாம், முல்குனா ஆட்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா விதமான அந்த கவர்னன்ஸ், முல்குனா அந்த கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்சிகளுக்கெல்லாம் உரிமையாளன் யார், அல்லாஹ் தான். துத்தில் முல்க், இப்போ ஆட்சியை கொடுக்கிறாய். மன் தஷானா நாடுகிறாய், எவரை நீ நாடுகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வத்தன்சியு இன்னும் பறிக்கிறாய், முல்க் ஆட்சியை.
மிம்மன் தஷாஉ, எவரிடமிருந்து நாடுகிறாயோ அவர்களிடம் ஆட்சியை பறிக்கிறாய். வத்து இஸ்ஸு, இன்னும் கண்ணியப்படுத்துகிறாய். மன் தஷாஉ, நீ எவரை நாடுகிறாயோ அவரை கண்ணியப்படுத்துகிறாய். வத்துதில்லு, து இஸ்ஸுனா கண்ணியம், துதில்லுனா இழிவு. து இஸ்ஸுனா கண்ணியம், துதில்லுனா இழிவு, இன்னும் இழிவுபடுத்துகிறாய். மன் தஷாஉ பியதிகல் ஹைர், உன் கையில்தான் நன்மை. இன்னக அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதி. ஸோ எல்லா ஆட்சி அதிகாரத்திற்கும் ஓனர் யார்? அல்லாஹ் தான். அப்போ நீ நாடுகிறவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். இப்போ ஆட்சியை ஓனர் யார்? அல்லாஹ். அல்லாஹ் நாடுபவர்களுக்கு ஆட்சி வழங்கப்படுது. அப்போ அந்த ஆட்சினா என்ன? அந்த ஓனர் சொல்கிற விஷயத்த இவங்க செய்யணும், அதான ஆட்சி. அதைத்தான் இங்கே அல்லாஹ் நிறுவுறான். இன்றைக்கி நிறைய இடங்களில் இந்த வசனம் வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணப்படுது. நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இஸ்லாமிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இந்த வசனம் ரொம்ப அழகாக சித்தரிக்கப்படுது. ஸோ ஆனால் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அதாவது ஒரு கடை இருக்குன்னா கடையோட ஓனர் அல்ல. அப்போ அந்த கடையில் வேலைக்கு வைக்கிறவங்க தான் ஆட்சியாளர்கள். விஷயம் புரியுதா? அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவங்க கேட்கணும். கடையில் நாங்கள் தான் இருக்கோன்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரவங்களே எல்லா டெசிஷனும் எடுக்க முடியுமா? கடைக்காரவங்களே, அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களே எல்லா பணத்தையும் இவங்க வச்சுக்க முடியுமா? அதாவது அந்த என்ன சொல்கிறது, வரக்கூடிய வரவு செலவுகளை இவங்க இஷ்டத்துக்கு பிரிச்சுக்க முடியுமா? கிடையாதா? யார் ஓனரோ அவங்கக்கிட்ட இவங்க அந்த பணத்தெல்லாம் இவங்க கொடுக்கணும். அவர் பார்த்து இவங்களுக்கு இது பண்ணணும். அவர் கண்காணிப்பில் தான் இவங்க இருக்கணும். அவர் சொல்படி தான் இவங்க கேட்கணும். சரிதானே? ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ், இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாத்துக்கும் ஓனர், அதிபதி அல்லாஹ் தான். அவன் நாடுபவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்குறான். அதாவது எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும், இந்த உலகத்தில் எப்படி மக்களை பார்த்துக்கிடணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குரூப்புக்கே லீடர் இல்லாமல், ஒரு குரூப் இருக்குது, அதில் அட்மின் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ அட்மினே அங்கே இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குரூப்பு ஒரு ப்ராப்பராக போகாது. ஒரு சின்ன குரூப்புக்கே எப்படின்னா, இவ்வளோ பெரிய சமூகம் அப்படின்னா அதை ப்ராப்பராக ஆட்சி பண்ணணும்ல. ஒரு நல்லது கெட்டதற்கு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரணும்ல. ஸோ இந்த மாதிரி அந்த ஆட்சியை அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு தான் தருவான். அதே மாதிரி அவன் நாடுகிறவங்க கிட்டேருந்து இந்த ஆட்சியை பிடுங்கிடுவான், அதாவது பறிச்சிடுவான். இப்போ அதே மாதிரி கண்ணியமும் அவன் நாடுபவர்களுக்கு. அப்போ எப்போ இந்த கண்ணியம் வரும்? ஸோ ப்ராப்பராக அல்லாஹ்வுடைய ஆட்சி நடக்கும்போது, அதுக்கு நம்ம உதவி செய்யும்போது, அந்த அல்லாஹ் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு கண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம அதெல்லாம் விடுறோம், அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் எதையுமே நம்ம செய்யலை, மறுத்து பண்ணுறோம், மாறு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து அப்படியே பிடுங்கி வேறு யாருக்கும் கொடுக்கவும் அல்லாஹ் செய்வான். இப்போ சிந்திச்சு பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த பனு இஸ்ராயலுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங், எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் அல்லாஹ் என்ன திரும்ப ட்ரைனிங் கொடுத்து கூட்டிக்கிட்டே வந்தான். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அவங்கள்ட்டேருந்து அப்படியே என்னாச்சு, இதாகி கிறிஸ்துவர்களுக்கு போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு போச்சு. ஸோ அவங்கள ஒரு ரோல் மாடலாக இப்படித்தான் உலக மக்கள் இருக்கணும், அதாவது ஒரு சொல்லுவோம்ல ரோல் மாடல். அல்லாஹ் இவங்களை ஸ்பெஷலாலாம் ஒன்றும் செய்யலை.
இவங்க ப்ராப்பராக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை பார்த்து எல்லா மக்களும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து இவங்களை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதிலேருந்து இப்போ நம்மளோட ஆசை என்ன, இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் 15 பேர் இருக்கியா, எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் ஓரளவு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் சைடில் இருக்கிற ஒரு 5 பேர் 10 பேருக்கு இதே மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அப்போ சின்னதுலேருந்து பெருசு. ஸோ இது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். யாரையும் அவன் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிலாம் அவன் வைக்கலை. எதுக்கு அவன் தனியாக எல்லாத்தையும் ரொம்ப கேர் பண்ணி அவங்கள வந்து சீர் செஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, இவங்க ப்ராப்பராக இருந்துட்டாங்கன்னா இவங்கள பார்த்து ஒட்டுமொத்த உலகமுமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து இவங்கள இது பண்ணான். ஆனால் அவங்களுடைய இந்த புறக்கணிப்பு, அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்ததன் காரணமாக அவங்கக்கிட்ட இருந்த ஆட்சி கிறிஸ்துவர்களுக்கு போயிடுச்சு. கிறிஸ்துவர்களும் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணதுனால அவங்கக்கிட்ட இருந்தும் முஸ்லீம்களுக்கு வந்துச்சு. முஸ்லீம்களும் ஒரு கட்டத்தில் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணதுனால இன்னைக்கு முஸ்லீம்கள்கிட்ட இருந்தும் ஆட்சி போயிடுச்சு. இன்னைக்கு யார் ஒட்டு மொத்தத்தையும் ஆட்சி செய்கிறாங்க? நம்ம நினப்போம், இல்லையே நிறைய முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் இருக்கே. முஸ்லீம் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடாது, முஸ்லீம் கண்ட்ரி. அல்லாஹ் பாருங்கள், ஒரு இடத்துக்கு தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனான். யூதர்களாக இருக்கட்டும், இன்னும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களையுமே ஒரு ஆட்சிக்கு கீழே தான் எல்லாரும் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய அந்த யார் தூதர், அவருக்கு கீழே தான் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிற பொறுப்பு இந்த தூதருக்கு இருந்துச்சு. பிறகு கலிஃபாக்கள்கிட்ட இருந்துச்சு. உமர், அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருந்தும் அல்லாஹ் வந்து அதை பறிச்சிடுறான். அதே மாதிரி எப்போ அவனுடைய விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து மறக்கிறோமோ புறக்கணிக்கிறோமோ அப்போ நமக்கு இழிவும் கிடைக்கும். நன்மை எல்லாமே வந்து அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம ஏன் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்மளால் என்ன பண்ணியும் நம்மளால் உயரவே முடியலையே. நம்ம ரொம்ப நெளிஞ்சிக்கிட்டே போகிறோமே, எதனால் சிந்திக்கணும். ஸோ எல்லா வகையிலையுமே நன்மைகள் எல்லாமே உன் கைவசம்தான் இருக்குது. திண்ணமாக ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் வந்து பேராற்றல் கொண்டவனாக இருக்கிறான். நீ பேராற்றல் கொண்டவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட கேட்க சொல்லி அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஸோ இதை வந்து நம்ம துவாவாக கேட்போம். ஆனால் அந்த துவாக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்போல்லாம் இந்த துவா கேட்குறோமோ அப்போ இந்த விஷயங்களை சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளை கண்ணியப்படுத்தி இன்னும் அல்லாஹ்வுடைய அந்த சிறந்த ஒரு கவர்னன்ஸ்குள்ளே நம்மளையும் இன்ஷா அல்லாஹ் இணைக்க அல்லாஹ் நமக்கு உதவி புரியட்டும். அடுத்த ஆயத் பாருங்கள். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹாரி ஃபில் லைல். லைல்னா இரவு. தூலிஜு நுழைக்கிறாய். ஃபின் நஹாரி பகலில் இரவை நுழைக்கிறாய். வ தூலிஜுன் நஹாரி ஃபில் லைல் இன்னும் பகலை இரவில் நுழைக்கிறாய். வ துஹ்ரிஜு இன்னும் வெளியாக்குகிறாய். ஹைய உயிருள்ளதை. மினல் மையதி இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குற. வதுஹ்ரிஜுன் மையித மினல் ஹை இன்னும் இறந்ததை உயிருள்ளதிலிருந்து வெளியாக்குற. வதர்சுகு மன் தஷாஉ நீ நாடியவருக்கு பிகைரி ஹிசாப் கணக்கில்லாமல். ஹிசாப்னா கணக்கு, பிகைரி கணக்கே இல்லாமல். அப்படி பிகைர்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஹிசாப்னா கணக்கு, பிகைரினா கணக்கே இல்லாமல். நீ நாடியவருக்கு கணக்கே இல்லாமல் அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருக்க அப்படின்னு அல்லாஹ் வந்து இங்கே தெரியப்படுத்துகிறான். அதாவது இரவு பகல்.
ஸோ அல்லாவுடைய அந்த அத்தாட்சியை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்சி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபு கொடு. அல்லாஹ் நீ தான் பெரியவன்னா உனக்கான ப்ரூஃபு எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நீ தான் எங்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃபு? ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூஃப்லாம் இல்லை, நம்மளை அடிமை மாதிரி அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நான் தான் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் வந்து ஓனர் அப்படிங்கிறதுக்கு ரீசனையும் இங்கே அழகாக சொல்கிறான். இரவை பகலோட கோர்க்க செய்கிறான், பகலை இரவோட கோர்க்கிறான். அந்த இரவு பகல் எப்படி வருது? இப்போ இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்டு ஏதாவது இருக்கா? அது இப்போ பகல் மாதிரி இருக்கும், திடீர்னு இரவாகும், இரவாகவே இருக்கும், திடீர்னு காலையாகும். ஸோ அதுக்கு இடைப்பட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது? இன்னும் வந்து உயிரற்றதுலேருந்து இப்போது ஒரு செடியெலாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு வைங்களேன், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சீட்ஸ்லேருந்து தான் அது வரும், கரெக்டு தான். இப்போ அந்த சீட்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது போட்டால் வருமா, அல்லது அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை போட்டால் வருமா? நம்ம ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப ரேர், இப்போல்லாம் நமக்கு வந்து அந்தளவுக்கு நீங்கள் ஒரு 30களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இந்த மாதிரி பிளான்ட்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் வைக்கிறாங்களா? அப்போ பிளான்ட் பற்றிலாம் தெரியுதா அப்படின்னா டவுட்டு தான். பட் ஸ்டில் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அது காஞ்சு போனதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வைக்க முடியும். அப்போ தான் அது நல்லா வளரும். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தையே வச்சாலும் அது ப்ராப்பராக வளர்ந்துருமா? அது கொட்டையை அது நல்லா காஞ்ச பிறகு அது ஏதோ ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். அதே மாதிரி அந்த உயிர் உள்ளதுலேருந்து தானே திருப்பி அந்த கொட்டை கிடைக்கிது. ஸோ அல்லாஹ் வந்து எவ்வளோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான இதுலேருந்து எதுவும் செய்ய முடியுதா? இல்லை. ஸோ எல்லா இயற்கையுமே எல்லா விஷயங்களுமே இறைவன் கைவசம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் அல்லாஹ் காமிக்கிறான். அதே சமயம் தான் நாடுபவருக்கு கணக்கில்லாமல் எல்லாத்தையும் வழங்குவேன் அப்படிங்கிறான். ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் எல்லாமே இதில் ஏதாவது நம்ம வந்து புதுமை பண்ண முடியுமா அப்படின்ட்டு தான் இயற்கையோட தான் மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. பட் ஸ்டில் நம்மளால் எதுவுமே வந்து இந்த இயற்கைக்கெல்லாம் மாறாக ஒன்றுமே இது வரைக்குமே பண்ண முடியலை. பட் தே ட்ரைட், அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா வகையிலையுமே. ஆனால் அல்லாஹ் இங்கே டைரெக்டாக சொல்லிட்டான், நான் தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு. அடுத்த ஆயத்து பாருங்கள். லா யத்தகிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். லா யத்தகிதி எடுத்துக்கொள்ள வேண்டாம், முஃமினூன நம்பிக்கையாளர்கள், காஃபிரீன நிராகரிப்பாளர்களை, அவுலியான பாதுகாவலர் அல்லது ஃப்ரெண்டு, ரெண்டுமே வந்து பொருந்தும். அவுலியானா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம். ஸோ பாதுகாவலர், ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல இந்த பாதுகாவலர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு எல்லா விதத்துலேயுமே நம்ம போயிட்டு அவங்களோட கலந்துரையாடுவோம். ஒரு நல்ல இணக்கமான ஒரு பர்சனை அவுலியா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறலாம். அப்போ மின் தூனில் முஃமினீன், அதாவது நம்பிக்கையாளர்களை தவிர இந்த நிராகரிப்பாளர்களை ஃப்ரெண்டாக நீங்கள் வச்சுக்க வேணாம். முக்கியமாக பாதுகாவலர், ஃப்ரெண்டையும் தாண்டி எல்லா நல்லது கெட்டதுக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ், ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு பாதுகாவலர், ஒரு கைடு, ஒரு மென்டார் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இந்த காஃபீரை வச்சுக்காதீங்க. வமை யஃப் அல் தாலிக்க,
இன்னும் எவர் இதை செய்வார்? ஃபலைஸ மினல்லாஹி ஃபி ஷைஇன் எதிலும் இல்லா அன்தத்தகு நீங்கள் அஞ்சுவது, மின்ஹும் துகாத்தன் அஞ்சுதல், வயுஹத்திருக்கும் இன்னும் எச்சரிக்கிறான், அல்லாஹு நஃப்ஸஹு வ இலல்லாஹில் மசீர்னா மீளுமிடம். இப்போ இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து இறை நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாக, ஆதரவாளர்களாக, அதாவது பாதுகாப்பாளர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லாமல் உங்களில் யாராவது அவ்வாறு நட்பு கொண்டால் அவங்களுக்கு அல்லாஹ்வுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான். இன்னும் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். ஸோ இந்த ஒரு ஆயத்தை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக ஒரு நான் முஸ்லீம்கிட்ட பேசுகிறதுக்கு கூட மூஞ்சி கொடுத்து பேசாத அளவுக்கு சில மக்கள் இருக்காங்க. நான் உண்மையிலேயே இது எத்தகைய சூழலில் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த மாதிரி நபுவத் கிடைச்ச பிறகு இந்த மாதிரி இறைவனோடைய விஷயப்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம் அப்படி சொன்ன பிறகு சில மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பல மக்கள் ஏற்றுக்கிறல. ஆனாலும் இப்போ ஒரு வீட்டில் மகன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா கொள்கை ரீதியாக இவங்களுக்குள்ள பிணக்கு, மகனுக்கும் பெற்றவங்களுக்கும் பிணக்கு. ஆனாலும் இவங்க என்ன உறவு தானே. ஸோ ஏன்னா சில உறவுகள் என்ன பண்ணாங்க, வரப்போக இருந்தாங்க. அதாவது வீட்டில் பார்க்க கொள்ள வந்துட்டு போக இருந்தாங்க. காஃபீர்களாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு போகலாம் இருந்தாங்க. ஆனாலும் இங்கே அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு லிமிட்டேஜ் வச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா காரியத்தையுமே அவங்களோட நீங்கள் ஆலோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் அங்கே குறிப்பிட்றான். ஸோ நமக்கும் இங்கே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அதாவது நம்ம இப்போ அண்டை வீட்டுக்காரவங்களாக மற்ற ஆட்களாக நமக்கு ஒரு ஒரு இறைவனை நம்பிக்கை கொள்ளாத நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் எல்லாத்தையுமே கும்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிலர் அவங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய இந்த கொள்கை ரீதியாக வெவ்வேறு டெசிக்னேஷன்ஸில் இருந்தாலும் நம்ம அவங்கள ஒரு புன்முறுவல் அவங்கள பார்த்து சிரிக்கிறது, இன்னும் அவங்கக்கிட்ட நல்லா இருக்கீங்களா, இன்னும் அவங்களுடைய ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவும் அதாவது அல்லாஹ் சொன்ன முறைப்படி ப்ராப்பரான ஹலாலான ஃபுட் எதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீங்கள் என்னோடய ஃபுட்டு இந்த சாப்பிடுங்க, அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிறங்க. இந்த மாதிரி பரஸ்பரமாக நம்ம இருந்துக்கிடலாம். அதே சமயம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை, அந்தரங்க விஷயங்களை நம்ம பேசிப்போம் இல்லையா. நம்மளுடைய அண்டை வீட்டார்கிட்ட தான் எல்லாமே பேசிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட இது இப்படி அது அப்படி, இது இருந்துச்சு அது இருந்துச்சு, என்னோடய மகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், என் மகன் இப்படி பண்ணுது என்ன ஏது, இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட பேசிப்போம். ஸோ இப்படி நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே பேசுகிறதுனால என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக பார்ப்போம். அப்போ நமக்கு சரியாக தெரியாது. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களோட இதில் அவங்க முடிவை நம்மளை எடுக்க வைப்பாங்க. அதே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அல்லாஹ் சொன்ன விதிமுறைப்படி இருக்கிற முடிவை எடுக்க வைப்பாங்க. இப்போ எனக்கு பேங்க்கில் ஜாப் கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம், நான் போயிட்டு நார்மல் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத இறைவன் சொன்ன விஷயங்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைகள்னு இல்லை, இறைவன் சொன்ன விஷயங்களை தெரியாத
அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள்லையே அல்லாஹ்வுடைய விஷயங்கள் இந்த குரானில் இதெல்லாம் இருக்குன்னு தெரியாத பலர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு பேங்க்கில் ஜாப் கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு கேட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நல்ல ஜாபு, நல்ல நல்ல மரியாதை, நல்ல சேலரி, ஏன் மிஸ் பண்ணுற, நீ போ, அப்படி தானே சொல்லுவாங்க. இதே அல்லாஹ்வுடைய விதிமுறைகள் தெரிஞ்ச ஒருத்தவங்க அப்படின்னா, அல்லாவே இது பேங்க் ஜாப்பா, பார்த்துக்குங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்து அவங்க டைரெக்டாக அப்போஸ் பண்ண முடியலைன்னாலும் நமக்கு கொஞ்சம் வார்னாச்சும், நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாச்சும் பண்ணுவாங்க. இது அல்லாஹ்க்கு பிடிக்காத விஷயம், வட்டி, இதை நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் கவனமாக இருக்குங்களேன், வேறு ஏதாவது கிடைக்குதா பாருங்களேன் அப்படின்னு நமக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் சொன்ன விதிமுறைகளை நமக்கு அவங்க எடுத்து சொல்லணும் எல்லா விதத்துலேயும். ஸோ அப்படிப்பட்டவங்களை தான் நம்மளை நம்ம பாதுகாவலராக ஏற்றுக்கிறணும். அதை தாண்டி வேறு இந்த அல்லாஹ்வுடைய விஷயங்களை மறுக்கிறாங்க இல்லையா. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம். இன்னும் அவங்க இருப்பாங்க, அவங்க மனைவிட்ட நீதமான முறையில் நடந்துக்க மாட்டாங்க, அவங்களும் யார், காஃபிர் தான். மனைவி இருப்பாங்க, அவங்களும் கணவன்கிட்ட நீதமான முறையில் அல்லாஹ் சொன்ன முறையில் நடந்துக்க மாட்டாங்க, ஆனால் தொழுவாங்க, ஓதுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் அது அல்லாஹ்வுடைய இதிலிருந்து என்னது, காஃபிர் தான். இன்னும் எல்லாமே நம்ம பண்ணுவோம், ஆனால் அல்லாஹ் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்த மறுப்போம், இல்லைன்னா அதை நம்ம மீறி அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது செய்வோம். அப்போ அது எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபிர் தான். ஸோ யாரும் நம்மக்கிட்ட இறைவனுடைய வசனங்களை, இறைவனுடைய அந்த தன்மைகளை அவன் சொன்ன முறைப்படி நம்மளை செய்ய தூண்டுவாங்களோ அவங்களோட நம்ம கலந்துரையாடல் வச்சுக்கிடலாம், மஷூரா பண்ணிக்கிடலாம். அதை தாண்டி வேறு யாராக இருந்தாலும், பெத்த அத்தா அம்மாவாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இறைவனை கரெக்டாக நம்பக்கூடியவங்களைத்தான் நம்ம நேசர்களாக வச்சுக்கிடணும். நேசர்கள் அப்படின்னா நம்மளுடைய முடிவுகள், டெசிஷன் மேக்கிங்கில் அவங்கள மஷூரா கலந்து ஆலோசிச்சுக்கிடலாம். மற்றபடி நார்மலாக நான் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேஷுவலாக நல்லா இருக்கேன், ஓகே, இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. எல்லாரோடையும் நம்ம கலந்து இருக்கலாம். ஆனால் கவனம், அந்த சொல்லுவாங்க இல்லையா, தாமரை இலையில் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டச் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட நீங்கள் சிரிக்கலாம், யாரோடையுமே. அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, பெண்களுக்குள்ள, அதாவது அந்த பெண்களுக்குள்ள உங்களோட அண்டை வீட்டார்களோட, இல்லை ஆண்களுக்குள்ள உங்களோட பிஸ்னஸ் விஷயங்கள், இது எல்லாமே நீங்கள் யாரோட வேணால் எல்லாம் பண்ணிக்கிடலாம். ஆனால் டெசிஷன், உங்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை நெறி, இதிலெல்லாம் ப்ராப்பரான ஆட்களை தான் நம்ம கலந்துரையாடல் கலந்து ஆலோசிச்சுக்கிறணும். அதை அல்லாஹ் தெளிவாக எடுத்து சொல்கிறான், எச்சரிக்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான். அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. யார் இந்த மாதிரி இறைவனுடைய விஷயத்துக்கு மாறாக இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நட்பு கொள்கிறீங்களோ, நட்பு கொள்கிறதுங்கிறது இதுதான் விஷயம். நீங்கள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக அவங்கள எடுத்துக்கிறது. அவங்க சொன்னால் நான் உடனே கேட்பேன், என்ன ஏதுன்னே சிந்திக்க மாட்டேன், உடனே செய்வேன். இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எடுக்கலாம். ஏன்னா அவங்க அவங்கள விட ஒரு இறை நம்பிக்கையாளர் யாரும் இல்லை. இன்னும் அவங்க சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸுகள் படி நம்ம இது பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம யார் தான் இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு நமக்கு புரியாது, தெரியலை. அப்போது ஒவ்வொரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்தாலும் உங்கள் மனசுக்கு அது தெரியும், இது சரியா, இது தப்பா,
நமக்கு அவங்க தப்பானதை எடுத்து சொல்கிறாங்களா இல்லை சரியானதை எடுத்து சொல்கிறாங்களா சிந்திச்சு சரியானதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நல்ல பாதுகாவலரை தான் வச்சுருக்கீங்க. இல்லை அவங்க எப்போவுமே தப்பானதாக அல்லாஹ்க்கு மாறான விஷயமே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே அதாவது இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் அவங்கள கலந்து ஆலோசிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் ரொம்பவே எச்சரிக்கை பண்ணி சொல்கிறான். ஸோ இதுதான் விஷயம். சும்மா ஒரு ஹிந்துஸ்கிட்ட பேசக்கூடாது, ஹிந்துஸை ஃப்ரெண்டாக வச்சுக்கக்கூடாது, ஏன்னா இப்படி தான் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் we have to stay in our limits. நம்மளுடைய முடிவுகள் இறைவன் சொன்ன விதமாக அமைய அதுக்கு உதவக்கூடியவர்களைத்தான் நம்ம முடிவுக்கு கைடன்ஸாக வச்சுக்கிறணும், ஒரு மென்டாராக வச்சுக்கிடணும். எல்லாரையும் இறைவன் சொல்கிற விஷயத்தெல்லாம் மாறா இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இருக்கிற காசு எல்லாத்தையுமே சேர்த்து வைங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் சேர்த்து வைக்கிறத ஏதோ அவங்க அமல்களை சேர்த்து வைக்க சொல்கிறான். பணத்தை அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடு, பங்கு போட்டு கொடுக்க சொல்கிறான். பெற்றவங்களுக்கு கொடு, அது கொடு, இது கொடு. அப்போது இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிற விஷயத்துக்கு நேர்மாறாக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, பேங்க்கில் போடுங்க, சேமிங்க, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம யாரை பாதுகாவலராக எடுத்துக்கிறது, அல்லாஹ்வை தான் எடுக்கணும். அப்போது இவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாரோடையுமே நீங்கள் அழகிய முறையில் சிரித்து ஒரு கேஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் கவனமாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். இது மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப பரஸ்பரமாக நம்மளுடைய செயலை பார்த்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயம் அதுதான். நம்ம இஸ்லாமியர்கள் அப்படின்னா என்ன, அல்லாஹ் இறைவன் சொன்ன அந்த வழிமுறைப்படி வாழறதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நம்மளை பார்த்து இவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கலாமே அப்படின்னு அவங்க இருப்பாங்க, அவங்க செய்வாங்க. அதுதான் விஷயம். இன்றைக்கி நம்மளே எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். நம்மளையே ஒரு சிலர் நல்ல ஒரு நல்ல கல்ச்சரில் இருக்காங்க, போய் பேசாமல் யாரையும் வம்பு தும்புக்கு இழுக்காமல் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து அட்மையர் ஆகி இவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கலாமே அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும். நம்மளுடைய சொற்களை விட நம்மளுடைய செயல்கள் தான் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம நல்லபடியாக விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதி உள்ளதை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.